ஹலோ சில்லிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது சில்லிஸ் கிளப். இது உங்களுக்கான ரிலாக்ஸிங் ஸ்பேஸ். சரிங்க, இன்னைக்கு நம்ம சீரீஸ்குள்ளே போயிடலாம். தாய்லாந்து சீரீஸ்ன்னு சொல்லும்போது இதில் ஏகப்பட்ட பார்ட்னர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே சூப்பர் தான். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பான் அண்ட் பூவேனுங்க. ஸோ இவங்க நடித்த சீரீஸில் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம். சீரீஸ்க்கு முன்னாடி இவங்களை பற்றி 4 வார்த்தை பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ பான் நராவித் லெட்ராகுசம் 2001 பிறந்திருக்காருங்க. மாடலாக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவரோட எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டி ஆஃப் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க. இவருக்கு ஃபாலோவர்ஸ் 5 மில்லியன் இருக்கிறாங்க. ஸோ இவரோட ஃபைனல் இயரில் இவர் காலேஜில் மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மேன்னு சொல்லிட்டு அவார்டை ரிசீவ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இயர் அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டில் டாப் ரைசிங் ஸ்டாராக திகழ்கிறாரு. நெக்ஸ்ட் புவன் தான்சாக்கியன். இவர் 2003 பிறந்திருக்காருங்க. இவரோட எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃபோ அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க. 2014 to 15 ஸ்டார்டிங்கில் இவர் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கு ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 5.5 மில்லியன்ஸ் இருக்காங்க. ஸோ இவர் ஒரு பாப்புலர் ஸ்டாராக இண்டஸ்ட்ரியில் திகழ்கிறாருன்னு சொல்லலாம். இவங்க 2 பேருக்குமே கரண்ட்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க. ஓகே, சீரீஸ்குள்ள போகலாம். இவங்க நடித்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4 சீரீஸ் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஃபிஷ் அப்பான் தி ஸ்கை 2021 வெளிவந்திருக்குங்க. இதோட கதை சுருக்கம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில நடக்கிற ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரின்னு சொன்னாங்க. பூவன் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத, ஒரு எக்ஸ்பிரசிவ் இல்லாத ஒரு பையனாக இருக்காருங்க. இவர் வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு பையனை சீக்ரெட்டா லவ் பண்றாரு. இதுக்கு நடுவில் ஒரு காம்படிட்டரா பாண்ட் வந்துடுறாரு. ஸோ இதுக்கு இடையில 3 பேருக்கும் நடக்கிற கலாட்டா தாங்க ஃபிஷ் அப் ஆன் தி ஸ்கை. அண்ட் தென் த செகண்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா நெவர் லெட் மீ கோ 2023 வெளிவந்திருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா புவன் மாஃபியாவோட ஒரு வாரிசாக இருக்காரு. அவங்க அப்பாவோட மறைவுக்கு பின் இவரும் தலைமறைவாக வேண்டிய ஒரு கட்டாயம் வருதுங்க. அப்பா அவர் காலேஜ் போயிட்டு இருக்காரு. உங்க அப்பாவோட ஒரு விசுவாசமான ஒரு பாடி கார்டு அவரோட பையனையே இவருக்கும் பாடி கார்டா அனுப்புறாருங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதாங்க மீதி பாதி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா VR அப்படின்ற தொடர் 2024 வெளிவந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 4 பேர்ஸ் லவர்ஸா இருக்கிறாங்க. இது ஒரு காலேஜ் ஸ்டோரி தான். எனிமிஸ் டு லவர்ஸ் கூட சொல்லலாம். இல்ல பானும் புவனும் ஒருத்தர் அடிச்சுக்கிற கேரக்டரா இருக்கிறாங்க. இதுல தானாவன், கிதாப்போ, தானாபூன், தானாதான், காக்கார் அண்ட் பான் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாரும் போட்டி போட்டு அவங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீ அண்ட் தி. இதில் பான் மாஃபியாவோட ஓஜியா இல்லை ஓஜி பிரிட்டண்டராக சொல்லலாம். அண்ட் புவன் இவர் கீழே வேலை பார்க்குற ஒரு ஃபோட்டோகிராஃபராக வராருங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் இடையில நடக்கிற கலாட்டா தாங்க இந்த ஸ்டோரி. இது சும்மா சொல்லக்கூடாதுங்க. லாஸ்ட் இயரோட மிகப்பெரிய ஹிட்னா அது கண்டிப்பாக மிகையாகாதுங்க. சீன் பை சீன் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்ததுங்க. ஸோ எவ்ரி பார்ட் வரும்போது மக்கள் ரொம்ப ஆரவாரத்தோட வரவேற்பாங்கன்னே சொல்லலாம். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான மூவின்னு சொல்லலாங்க. ஸ்மூத்தாக போயிட்டு சேல் ஆகிற ஒரு சீரீஸுங்க. என்னோட ஃபேவரட் செக்மெண்ட்டுங்க. இதில் என்னோட ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே தான். ஆனால் ஒரு ஸ்டெப் அஹெடாக நான் மீ அண்ட் தீயை தாங்க சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நான் அதில் தான் அவங்களோட மிகப்பெரிய கிரேசியஸ்ட் ஃபேன் ஆனேன்னு கூட சொல்லலாங்க. இந்த மூவிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஹாப்பி எண்டிங்கை தாங்க தருது. அது இவங்களோட மிகப்பெரிய பெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அண்ட் மீ அண்ட் தீயை பொறுத்த வரைக்கும் கூட நம்ம ஸ்மூத்தாக சேல் ஆகிற ஒரு போட் மாதிரி இது ரொம்ப அழகாக முடிச்சிருப்பாங்க. அவர் மாஃபியான்ற பேர்ல செய்யற காமெடி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாரும் ரசிக்கும்படியா இருக்கும் பர்டிகுலர்லி. ஸோ அதனால நான் அதை சூஸ் பண்றேன். நீங்களும் எல்லா சீரீஸும் பார்த்துட்டு உங்களோட ஃபேவரட் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. Until Sarah, bye.